குற்றம் சுமத்தப்பட்ட இந்த 9 நபர்களும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மதியம் 12 மணிக்காக தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக கவிஞர் சல்மா திமுகவிலிருந்து நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது இல்லாம இந்த குற்றவாளிகள் என சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய 9 நபர்களும் வயதை காரணம் காட்டியிருக்கிறாங்க. தங்களுடைய பெற்றோர்களுடைய வயதை காரணம் காட்டி லீனியன்ஸ் கேட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உச்சபட்ச தண்டனையா என்னென்ன வழங்கணும்? உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாடு போன்ற ஒரு ப்ரோக்ரெசிவான ஸ்டேட்ல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்துங்கிறதே அவமானகரமான ஒரு செய்தியா தான் நான் பார்க்கிறேன். இது கடுமையான ஒரு குற்றம். அதுவும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. 1, 2 பெண்கள் அப்படின்னா கூட சரியா அது எங்கேயாவது நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க திட்டமிட்டு நிறைய பெண்கள் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவங்கள மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் அது உள்ளாக்கி இருந்தாங்க. அதுல நம்ம நிறைய போராட்டங்களின் வழியா தான் இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கு. இந்த தீர்ப்பு நோக்கி வந்திருக்கு. ஏன்னா இது மகளிர் அமைப்புகள், எதிர்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் அப்பவே பெரிய போராட்டத்தை அங்கேயே திருப்பூர்லயே நடத்துது பெண்கள் அமைப்பு சார்பாக, மகளிர் அமைப்பு சார்பாக. இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான குற்றத்திற்கு இன்றைக்கு இவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு வந்திருக்கிற ஒரு விஷயமே ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பா நான் பார்க்கிறேன். அவர்கள் வயதை காரணம் காட்டி இது போன்ற ஒரு சலுகையை எதிர்பார்த்தார்கள் அப்படின்னா, எங்களுக்கு இந்த குற்றத்திலிருந்து சுலபமாக வெளியில வர முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அதை விட அபத்தம் எதுவும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தன்னுடைய பெற்றோர்களுடைய வயதோ அல்லது தன்னுடைய எதிர்காலம் குறித்தோ அவர்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிறிதளவு மனசாட்சியோட அவங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இத்தனை பெண்களுக்கு இவ்வளவு பெரிய தீங்கை அவங்களால விளைவிச்சிருக்க முடியாது. அப்போ பின்னாடி ஒரு அரசியல் பின்புலமோ அல்லது தங்களுடைய ஆணாதிக்க திமிர் வழியாகவோ இவ்வளவு ஒரு மோசமான வகையில நடந்துக்கிற முடியும் அப்படின்னா, அவர்கள் அதை வச்சே இன்னைக்கு நீங்க ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரணும் அல்லது சுலபமா தப்பிக்கிற மாதிரி வரணும் அப்படின்னு கேட்கறது ரொம்ப அபத்தம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு போராட்டங்கள், இத்தனை வருட கால தாமதம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு.